மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவதூறும் ஆபாசமும் தான் தாவேகாவினர் எங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. தனிப்பட்ட முறையில ஏதாவது மிரட்டல் அந்த மாதிரிலாம் வருதா? ஏதாவது எங்கேயாவது வெளியில பார்த்தோம்னா ஆசிட் முட்டை அடிப்போம், அந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வந்தது. அவரை அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிக்கு எங்களை ஆபாசமாவும் அவதூறாவும் பேசிட்டு இருக்காங்க. விட்டா இதெல்லாம் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதிகமா இவங்க பண்றது பெண்களை ஆபாசமா பேசி மார்ஃப் பண்ற விஷயங்கள். திமுகல இருந்து தாவேகாவை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கட்சி தலைவரா 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அவரோட கொள்கைகள் அவருக்கே என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. நான் தாவேகால இருக்கும்போது அவங்க எனக்கு சொன்ன ஒரே டாஸ்க் வந்துட்டு திமுகவை தாக்கி பேசணும். எக்காரணத்துக்கு வந்து அதிமுகவையும் அடிச்சிடாதீங்க, பாஜகவையும் அடிச்சிடாதீங்க. நான் இருக்கும்போது மாவட்டத்துல செயற்குழு உறுப்பினரா ஏதோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மகளிர் அணியில. அதுக்கு என் ஒருத்திக்கிட்டே 15,000 ரூபாய். அவங்க வச்சிருக்கிற கொள்கையே அடிப்படை கொள்கையே சமத்துவம், சமூக நீதி. ஆனா அது எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க கட்சி தலைவரா இருக்கீங்க, கட்சியை கலைச்சிட்டு நீங்க பாட்டு போக வேண்டியது, கட்சியை தொடங்குறீங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். கடந்த 2 வருஷமா அரசியல் களத்துல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல தாவேகா, அங்கிருந்து இப்ப திமுகவில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் குறிப்பாக இப்போ நீங்கள் சமீபத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க காவல்துறையில். இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. குறிப்பாக வந்துட்டு அவதூறுகள் பரப்புகிறாங்க என் மீது, மார்பிங் செய்து என்னுடைய புகைப்படங்களை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சோ 2 வருஷத்துலேயே அரசியலுங்கிறது? இல்லை வந்துட்டு கம்பேக் பண்ணி பவுன்ஸ் பண்ணி நம்ம இன்னும் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் இருக்கீங்களா? நிச்சயமா கம்பேக் பண்ணி பவுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற உத்வேகத்துல தான் இருக்கேன். பட் வைஷ்ணவி அப்படிங்கும்போது, வைஷ்ணவி ஒருவேளை அம்மா பாலிடிக்ஸ்ல இருந்தனாலேயோ இல்லை தாத்தா பாலிடிக்ஸ்ல இருந்தனாலேயோ இதை என்னால் இவங்க பரப்பக்கூடிய அவதூறாகட்டும், ஆபாசமான வார்த்தைகள் ஆகட்டும், இல்லை மார்ஃப் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கான மேபி கொஞ்சம் தைரியம் இருந்தது. ஆனால் வைஷ்ணவியோட இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் என் ட்விட்டர் பக்கங்களில் எங்கள் ஃபோட்டோவை கூட பதிவு பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ தாவேகாக்கு எதிராக ஏதாவது கருத்தியல் ரீதியான கேள்விகள் எழுப்பும் பட்சத்துக்கு எங்களுக்கு திருப்பி வர ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, அவதூறும் ஆபாசமும் தான் தாவேகாவினர் எங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு பதிலா. அப்படிங்கும்போது எங்களால் ட்விட்டரில் எங்கள் ஃபோட்டோவை கூட வைக்க முடியல. எங்கேயாவது எடுத்து அதை மார்க் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்துட்டு ட்வீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நிறைய பெண்கள் என்கிட்ட சொன்னது. இப்போ இந்த பெண்கள் இவங்க எல்லாமே நியூட்ரலான சப்போர்ட்டர்ஸ். இப்போ டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணும், டிஎம்கே எங்கேயாவது தவறு பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துக்கு டிஎம்கேவையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே பண்ண தவறுகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கட்சிகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரல் நிலையில நிறைய பெண்கள் சோஷியல் மீடியாஸ்ல இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி அவங்க ஏதாவது ஒரு பார்ட்டியில இணைஞ்சு பார்ட்டி ரீதியா ஸ்கிரீன் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆபாசமும் அவதூறும் அது அங்கே தடைப்படுது இல்லையா? அவங்க 4 பேர் அரசியல் களம் அப்படிங்கும்போது இந்த ஆபாசமான வார்த்தைகளுக்கெல்லாம் ஆளாகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தானே. ஸோ அவங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவா மேபி நான் இதை பண்ணுனா வந்துட்டு அடுத்து வர இளம் பெண்கள் கொஞ்சம் தைரியமா வருவாங்களோ, இல்லாட்டி இந்த ஆபாசமும் அவதூறும் குறையுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் நான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகட்டும், தாவேகா தலைவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆகட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆகட்டும், அந்த ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தது தான். ஓகே. தனிப்பட்ட முறையில ஏதாவது மிரட்டல் அந்த மாதிரிலாம் வருதா? ஏதாவது தனிப்பட்ட முறையில் தாவேகா விட்டு வெளியில வந்த சமயங்கள்ல, அதாவது திமுகவில் இணையறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்தது உண்டு. காலில் வந்துட்டு நாங்கள் 4 பேரும் உன்னை எங்கேயாவது வெளியில பார்த்தோம்னா ஆசிட் முட்டை அடிப்போம், அந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வந்தது உண்டு. அதிகமாக அது அம்மா தான் அந்த டைம்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா சொல்ல போய் தான் எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. அது இல்லாமல் இப்போ வரைக்குமே இன்பாக்ஸ்லேயே ஆகட்டும், கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், நார்மலாக நீங்களே பார்த்துப்பீங்க சோஷியல் மீடியாவில் வைஷ்ணவி மேலே வர்ற அதிகமான ஒரு விஷயம் ஆபாசமும் அவதூறுமா தான் இருக்கும். ஸோ அதிகமாக அப்படியே ஓப்பனாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்பாக்ஸை கடந்து வந்து கமெண்ட்ஸ்லேயும் ட்வீட்லேயுமே ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகாவினர். தாவேகாவில இருந்து வெளியேறி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா? இந்த 2 மாதங்கள் ஏன் அந்த காலதாமதம்? தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள், அதாவது இந்த மாதிரி அவதூறுகள்லாம் வந்துட்டு உங்களை நோக்கி வைக்கப்படுதுன்னு நீங்களே சொல்றீங்க.
இந்த டைம் எடுத்துக்கிட்டீங்களே அதற்கான காரணம் என்ன? ஏன் முன்னாடியே போயிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்? இல்ல வந்துட்டு நம்ம அதை வெளிப்படையா நிறைய பேசணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணலையா? அதற்கான காரணம் நானும் இந்த 2 மாத காலம் மே மாதத்துல நான் தாவேக்கால இருந்து வெளியில வந்திருந்தேன். வெளியில வந்து இப்ப வரைக்குமே இந்த 2 மாத காலம் நானும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை பப்ளிஷ் பண்ணுவாரு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே பண்ணக்கூடிய அவதூறு, ஆபாச செயல்களுக்கு எதிரா அத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர ரெப்ரசன்ட் பண்ணி தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே எங்கள ஆபாசமாவும், அவதூறாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு நாள் அறிக்கை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாசமா அவர் எந்தவித அறிக்கையும் வெளியிட கிடையாது, எந்தவித வார்னிங்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கொடுக்க கிடையாது. இதுக்கப்புறமும் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் நான் லீகலா அவர் சொல்ற மாதிரியே சட்டம் ரீதியா கையில் எடுப்போம் எல்லா பிரச்சனைகளையும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கும் நான் சட்டம் ரீதியா கையில் எடுத்திருக்கேன் இந்த பிரச்சனை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே மேடையில குறிப்பிட்டிருக்காரு, அதாவது தாவேகா சார்பாக சமூக வலைதளங்கள்ல ட்வீட் போடக்கூடியவர்கள்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு. நிறைய தனிநபர்கள் வந்துட்டு இந்த சில தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் செய்யறாங்க. பொதுவெளிகளே இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இயல்பா இருக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல. அப்படின்னும் பொழுது ஒரு தனிநபர் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒரு தலைவர் பொறுப்பெடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு அறிக்கை விடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற கட்சிகளையும் இது நிகழுது, அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும், எல்லாம் நிகழும் போது ஏதோ ஒரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், ஐடி விங் பொறுப்பாளர்களா இருக்கலாம், இல்ல இதர பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களா இருக்கலாம், அவங்க வந்து வழிகாட்டுதல் கொடுக்கலாமே தவிர ஒரு கட்சியினுடைய தலைவரே இதுக்கெல்லாம் அறிக்கை விடுவார்னு எதிர்பார்க்கறது வந்துட்டு அதிகபட்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே நீங்க சொன்ன மாதிரி தனி நபர் யாரெல்லாம் டிவிகேக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க பண்ற நல்ல விஷயங்களுக்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க பண்ற தீய விஷயங்களுக்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ மாவட்ட ரீதியான வார்னிங் எடுக்கணும் அப்படின்னா மாவட்டத்துல 2-3 பேர் பண்ணா பரவாயில்லைங்க, ஆல் டுகெதர் தமிழ்நாடு ஃபுல்லா கையில எடுக்க முடியாத அளவுக்கான விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆபாசமும் அவதூறும் தான் பரப்பிட்டு இருக்காங்க. எங்கே 1-2 கையில பிக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு எங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றது ஒரு ஐடியாலஜிக்கலான பதிலா வரும். பாக்கி எல்லாமே அவதூறும் ஆபாசமும் தான். அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் கூட அதை பார்க்காம இருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு எடுத்த கேள்வி. அப்படியே சப்போஸ் தாவேகாவினரோட போர்வேளை மாற்று கட்சியினர் பண்ணிட்டு இருந்தாலுமே அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம் இல்லையா? அது ஒன்றும் தப்பாயிராது இல்ல. மாற்று கட்சியோட எங்க கட்சியோட போர்வேளை மாற்று கட்சியினர் இந்த மாதிரியான அவதூறும் ஆபாசமும் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு. அவர் தானே அந்த கட்சி தலைவர். அப்ப அந்த கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் தானே பொறுப்பாக முடியும். இல்ல அவர் அறிக்கை விட்டா அதெல்லாம் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தடுத்திருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த இனிஷியல் ஸ்டெப்பை கூட அவர் தொடர்ச்சியா ஒரு எடுக்கல? மேடைகள்லயே வந்துட்டு சொல்றாரு இல்லையா, டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவோம் ம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாரு. அதையெல்லாம் கேட்காதவர்கள் வந்துட்டு அறிக்கை விட்டா கேட்டுருவாங்களா? இப்ப அவருடைய அபிமானியாக கூட இருக்கட்டும், கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களா இல்லாதவங்க கூட அதை செயல்படுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ம். இல்ல தொண்டர்களும் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவர் மேடைகள்ல உரைத்த பின்பும் இப்படி பண்றாங்கன்னு போது அதை எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அறிக்கை விட்டு இல்ல அவர் சொன்னது டீசன்ட் பாலிடிக்ஸ் அண்ட் டீசன்ட் அப்ரோச் அப்படிங்கறது அவர் சொன்னது அதுல இதெல்லாம் உண்மைதான். தான் நடக்கும். இல்ல ஒரு நிமிஷம், அது சொன்னது உண்மைதான். ஆனா வந்துட்டு இன்னொரு தடவை பெண்கள் ஆபாசமா பேசாதீங்கன்னு அதிகமா இவங்க பண்றது பெண்கள் ஆபாசமா பேசி மார்க் பண்ற விஷயங்கள். அதுக்கு தனிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிடலாம் இல்லையா? ஏன்னா அவர் கட்சி பெண்ணை ஒரு காவலர் தாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்ட திரு விஜய் அவர்கள் ஏன் அவர் கட்சி தொண்டர்கள் எங்களை தாக்கி எவ்வளோ தடவை பேசுறாங்க, அப்ப அதுக்கு ஏன் அறிக்கை வெளியிட மாட்டேங்கிறார்? நாங்களும் இதே தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய பெண்கள் தானே. அப்ப அவங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்தா அது வந்துட்டு ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற கதையா தானே இது இருக்கு. இல்ல நான் வந்துட்டு உங்களை இப்படி கேள்வி எழுப்பணும்னே கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் நினைக்கிறீங்களா? நீங்க அடிப்படையில கேட்கற அவர் சொன்னா மட்டும் நிகழ்ந்துருமா அந்த மாற்றம்? ஒருவேளை நிகழலாம் இல்லையா? ஏன்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு வராங்க. எங்க தலைவரை எப்படி நீங்க ஐடியாலஜிக்கலா கேள்வி கேட்கலாம், இல்ல எங்க தலைவரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு அவரை பிடிச்சிட்டு தான் வராங்க. ஒருவேளை அவர் அதை ஐடியாலஜிக்கலா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும், இல்ல மேடைகள்ல ஏறும்போது வந்துட்டு இது ஐடியாலஜிக்கலா கையில எடுங்க, இந்த மாதிரி நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ஆபாசமும் அவதூறும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா ஒருவேளை அதுல ஒரு செட் ஆஃப் ஆளுங்க திருந்திருக்கலாம் இல்லையா, மாறி இருந்திருக்கலாம் இல்லையா? அதான் என்னோட கருத்து. ஏன் அந்த இனிஷியல் ஸ்டெப்பை கூட நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுதான். பொதுவாவே ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனநிலையும் எப்படி இருக்குனாக்கா, பெண்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைந்த பார்வையில பார்ப்பாங்க அப்படிங்கிறது காலங்காலமா இந்த ஒடுக்குமுறை இருக்கு பெண்கள் மீதான. அப்ப இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மாற்றமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த கட்சியிலேயே கூட இன்னும் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான விஷயம்? மற்றவரோட ஒப்பிடுகையில அரசியல் படுத்தப்படாம இருக்காங்க, அதனால
அங்க இன்னும் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நிச்சயமா. இப்போ அதிமுக, பாஜகவினர் எடுத்துக்கிட்டாலுமே இதுக்கு முன்னாடி திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆள் தான் நான். தாவேக்கால இருந்துட்டு நான் திமுகவையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அப்ப ஒரு 100 கமெண்ட்ஸ் வருது, 100 ட்ரோல்ஸ் வருது அப்படின்னா அதுல ஏதோ 2ஓ 3ஓவா தான் ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கும். பாக்கியெல்லாம் ஐடியாலஜிக்கலா எங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடியா தான் இருக்கும். அரசியல் நாகரிகத்தை பின்பற்றி தான் இருக்கும். அதிமுக எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. 10 கமெண்ட்ஸ் வருதுன்னா 2, 1 அந்த மாதிரி தான் இருக்கும். பாஜகவும் அதே நிலைதான். மற்ற கட்சிகள் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே அதே நிலைதான். பட் நீங்க இங்க தாவேகாவினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வர்ற 100 கமெண்ட்ல ஏதோ 1ஓ 2ஓ தான் ஐடியாலஜிக்கலான பதிலா இருக்கும். பாக்கி இருக்கிறது ஃபுல்லா ஆபாசமும் அவதூறும் தான் இருக்கும். எனக்கு வந்து கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி தாவேக்கால இருந்து பேசும்போது கூட நான் இவ்வளோ வந்துட்டு எனக்கு ஆபாசம் அவதூறு வந்ததில்லை. இப்ப திமுகல இருந்து தாவேக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக ட்ரோல்ஸ், அதிக கமெண்ட்ஸ், ஆபாச வார்த்தைகள், ஆபாசமாலாம் ட்ரோல் பண்றாங்க. அவங்க வீட்டு பெண்களை எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் எங்களை கூப்பிடுறது அப்படிங்கிறது நியாயம் கிடையாது இல்லையா? ரொம்ப அவதூறாவே பேசுறாங்க. ஸோ அதுதான் விஷயம். இவங்களோட மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தாவேகாவினர் ஒரு அரசியல் நாகரிகத்தை ஃபீல்ல ஆகட்டும் சோசியல் மீடியால ஆகட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கூடுதலா இருக்கு. இங்க இந்த மாதிரியான அவதூறு பேசக்கூடிய அதிகமா இருக்கு. அங்க வந்து ஏதோ 1, 2 அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு உங்களுக்கு அந்த கட்சியில பயணிக்கும் போது. ஓகே, ஒருவேளை இதுதான் காரணம். ஏன்னா நீங்க வந்து அங்க பயணிச்சிருக்கீங்க. தாவேக்காவுல கிட்டத்தட்ட ஓராண்டு பயணிச்சிங்களா? ஓராண்டு பயணம் பண்ணிருக்கேன். ஓராண்டு பயணிக்கும் போது ரசிக மனப்பான்மையும் இன்னும் அதிகமா கூட சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளேயே அவங்க வரலையோ? இன்னும் அந்த ரசிக சண்டை, அந்த மனப்பான்மைக்குள்ளேயே ஒருத்தவங்களை வீழ்த்தணும், பேசி அவதூறால வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு போக்கஸே இருக்கும் அவங்களுக்கு இன்னும். நிச்சயமா அந்த போக்கஸ் தான் இருக்கு அப்படிங்கறதா உண்மை. எங்க தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களே களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, அரசியல் பேச மாட்டேங்கிறாரு. அஜித் குமாரோட கஸ்டடி வழக்குல ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படிங்கும்போது கட்சி தலைவரை 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கட்சி தலைவர் 2 நிமிஷம் ஆர்ப்பாட்டத்துல அந்த ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சுட்டு போனேன் எங்கேயாவது ஏதாவது ஒரு அவருக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்களாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு. இது என்ன அநியாயமா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இப்ப ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காததுக்கும் ஸ்கிரிப்ட் வச்சுதான் அப்கோர்ஸ் அவர் பேசுவாரு. ஸ்கிரிப்ட் எழுதி ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டாலும் திமுக காரங்க தான் எனக்கு எழுதி கொடுக்கலன்னு கூட அவர் சொல்லுவாரு. எல்லாமே திமுக மேலதான் சொல்லுவாரு. நீங்க ஏன் களத்துக்கு வரதில்ல, திமுக என்ன விடுறதில்ல, நீங்க ஏன் வந்துட்டு மக்களை சந்திக்கல, திமுக என்ன விடுறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது அது சுத்த ரப்பிஷா. நிச்சயமா ஸ்கிரிப்ட் உறுதியா? ஆமா, அவரோட கொள்கைகள் அவருக்கே என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அவரோட கொள்கைகளே சரியா தெரியாது. ஆனா தொண்டர்களை படிங்க அப்படின்னு சொல்றது அது என்ன நியாயம்? ஃபர்ஸ்ட் அவர் அந்த கொள்கைகளை தெளிவா இருக்கணும் இல்லையா? எத்தனை மேடைகள்ல அவரோட கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒண்ணு சேலத்துல போட்டிருக்காங்க. எத்தனை கொள்கைகளை விளக்கியிருக்காங்க அப்படிங்கறதா என்னோட கேள்வி. நான் இருக்கும்போது யாரும் தொண்டர்கள் யாரும் கொள்கை ரீதியா இயங்குறது தலைவருக்கே வந்துட்டு கொள்கைகள் தெரியாது, அப்புறம் எப்படிங்க தொண்டர்களுக்கு தெரிஞ்சு அவங்க அதுல இயங்குறது? கொள்கை ரீதியாலாம் எதுவுமே இயங்குறது. உங்களுக்கு எதுவும் சொல்லி தரலையா? நீங்க 1 வருஷம் இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்லாம் இப்ப போடுறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இண்டோர்ல எதுவும் கூப்பிட்டு இந்த மாதிரி மீட்டிங் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம கட்சியினுடைய கொள்கை அந்த மாதிரிலாம் விளக்கல எதுவுமே சொன்னது கிடையாது. கொள்கை ரீதியா அவங்க எங்களுக்கு நான் இருந்தது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்பவும் யாருக்கும் எதுவும் அவங்க சொல்லி கொடுக்கறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே டார்கெட். நான் தாவேக்கால இருக்கும்போது அவங்க எனக்கு சொன்ன ஒரே டாஸ்க் வந்துட்டு திமுகவை தாக்கி பேசணும். எக்காரணத்துக்கு வந்து அதிமுகவையும் அடிச்சிடாதீங்க, பாஜகவையும் அடிச்சிடாதீங்க, நம்ம டார்கெட் திமுக மட்டும்தான் அப்படிங்கறது தான் அவங்க எப்பவுமே எங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம். பாஜகவே அடிக்கூடாதாமா? பாஜகவையும் அடிக்கூடாது. பாஜக வந்து கொள்கை எதிரியா பிரகடனப்படுத்தினாங்களே மாநாட்டுல. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களே அடிக்க மாட்டேங்கிறாரு. அவரோட அறிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ காமனா எடுத்து பார்த்தோம்னாலே திமுகக்கு எதிராக வந்த அறிக்கைகளுக்கும் அவர் கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராக வந்த அறிக்கைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். திமுகக்கு எதிராக அரசியல் எதிரிக்கு எதிராக எடுத்த அறிக்கைகள் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நூக்கன் கார்னர்ல திமுகவை இன்சர்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ அங்கங்க பாஜக அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்ப கீழடி அகழாய்வுல வந்துட்டு தமிழ்நாட்டோட தொன்மைகள் தான் பழமை வாய்ந்தவை அப்படின்னு தெரிஞ்சுமே கூட ரிசர்ச் எல்லாம் ப்ராப்பரா இருந்தும் கூட பாஜகவினர் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரா? வெளியிட மாட்டாரு. இதுக்கப்புறமும் அவர் வெளியிட மாட்டாரு. இந்த மாதிரி பாஜக என்னென்ன தவறுகள் செய்யறாங்க, நிதி கொடுக்காததுக்கும் வந்துட்டு ஏதோ அங்கங்க நானும் என் குரலை நான் ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு பண்ணுவாரே தவிர நின்று களத்திலையும் போராட மாட்டாரு. அது அவங்கள ஒரு சாஃப்ட் கார்னரோடைய தான் விமர்சனம் பண்ணுவாரு பாஜகவினர். எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே, இப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து திமுக மட்டும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த கட்சியினுடைய மனநிலை வந்துட்டு யாரு கூட கூட்டணி போனோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா அதிமுக கடைசி வரைக்கும் டச் பண்ணவே மாட்டாங்க. அங்க ஏதாவது சூழல்ல பேசிப்பாங்களா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்?
கூட்டணி அப்படிங்கிறத நான் கேட்டது கிடையாது பர்சனலா. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இந்த பேஸ் கண்டென்ட் மட்டும் சொல்லுவாங்களே தவிர அந்த அளவுக்கு இன்டெப்தான ஸ்பீச் பேச்சுவார்த்தைகள் கான்வர்சேஷன்ஸ் நான் கேட்டது கிடையாது. ஆனா என்ன நான் பார்த்தது வரைக்கும் ஒருவேளை நானே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்திருப்பேன். பாஜக தவேகா பாஜகவோட பி ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய அளவுல பாஜகவையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, பாஜகவோட கூட்டணியில இருக்கிற அதிமுகவையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னா தவேகாவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அதிமுக ஆட்சியில தான் வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்காக திரு ஜெயலலிதா அம்மா அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா அந்த ஆட்சியிலையும் வந்துட்டு நிறைய ஊழல் விமர்சனங்கள் இருந்ததுன்னே வச்சுக்கலாம். குற்றச்சாட்டுங்கிற தாண்டி விமர்சனங்கள் இருந்தது. அதையும் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதான் என் கேள்வி. ஸோ அப்படியே தெரியுது இல்லையா, அதிமுக மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, பாஜக மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அப்போ ஆப்வியஸா இவங்களோட பி ஸ்கிரீனா தானே அவர் செயல்படுறாரு. நீங்க இந்த கொள்கையை பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வந்துட்டு அந்த மாநாட்டில் வந்துட்டு கொள்கை விளக்கத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. 5 கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கொள்கை விளக்க புத்தகங்கள்லாம் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டதா, இல்ல அந்த புத்தகங்கள்லாம் வெளியிடப்பட்டதா இருக்கா? ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு வருஷத்துல கிடைச்சதா உங்க கையில? எனக்கு அப்படி எந்த புக்குமே வந்தது கிடையாது. ஆக்சுவலா கொள்கை விளக்க போது அந்த முதல் மாநாட்டுல கொள்கை அவர் விரிவா கூறினாரு அப்படிங்கறத தாண்டி அதிகமா டயலாக் தானே இருந்தது. அதிகமா டயலாக் தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு சினிமா சீனை ஒரு 45 மினிட்ஸ் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. கொள்கை விளக்கம் அப்படிங்கிறது இவங்க ஒரு ஒரு யார் பொதுவாகவே நான் தாவேக்கால இருந்த சமயத்துல இன்டர்வியூஸ் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது இவங்க எங்களுக்கு கொள்கையை ஃபீட் பண்றதை தாண்டி ஒரு பேஸா இந்த திட்டங்கள் திமுக இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்களே தவிர நம்ம கொள்கைகளை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு இருக்காது. திமுகவா தாக்கணும் ஒரே டாஸ்க் தான், நம்ம கொள்கைகளை மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கருத்தே அவங்களுக்கு இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி புத்தகங்கள் ஆகட்டும், எங்களுக்கு தனியா கூப்பிட்டு விளக்கம் கொடுத்ததாகட்டும், இப்போ உதாரணத்துக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கே வந்துட்டு செக்ஷனா பிரிச்சு வந்துட்டு எங்களுக்கு கிளாஸஸே நடந்தது. அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த கான்ஸ்டியூவன்சி தொகுதிக்கு வந்துட்டு தனித்தனியா நடந்தது. நான் எதிர்பார்த்தது அதான். தாவேக்கால தனித்தனியா ஒரு தொகுதி வாரியா வந்துட்டு இந்த கொள்கை விளக்கம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு புக்காவே நீங்க சொன்ன மாதிரி அச்சிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நானும் எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே கொடுக்கல. அதான் கொள்கை தலைவருக்கே தெரியாது, இதுல எங்க போய் அவர் தொண்டர்களுக்கு அதை புக்கா பப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது? அவருக்குமே புரிதல் இல்லைன்னு தான் பாக்குறீங்க? நிச்சயமா புரிதல் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க வந்துட்டு உங்க வீடு வந்துட்டு ஒரு திராவிட பாரம்பரிய உள்ள கட்சி, அதாவது திராவிட பாரம்பரியத்துல ஒரு குடும்பத்துல இருந்து வரீங்க. கிட்டத்தட்ட வீட்டுல எல்லாருமே வந்து திமுக அதிமுக இல்லையா? அதிமுக அதையெல்லாம் கடந்து இந்த கட்சியில போய் சேர்ந்தீங்க. எப்போ வந்துட்டு உங்களுக்கு நம்ம எடுத்தது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சது? இப்ப இன்னும் ரொம்ப வருத்தப்படுறீங்களோ இந்த 2 மாசத்துல? நிச்சயமா நான் தாவேக்கால இருந்து வெளியில வந்த சமயத்துலதான் என்ன திட்டங்கள் இப்ப இருக்கிற ஆட்சி திமுக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தோணுச்சு, ஒருவேளை இதெல்லாத்தையும் நான் இன்டெப்தா தெரிஞ்சிருந்தேன்னா அரசியல் களம் எப்படி இருக்கு, மக்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆட்சியை விரும்புறாங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த 4 ஆண்டு ஆட்சியில அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தேன்னா ஒருவேளை நான் கரெக்டான ஒரு பாத்வேவை சூஸ் பண்ணியிருந்திருப்பனோ, தாவேக்கால போய் ஒரு ஃபேன் கேர்லா சேர்ந்திருந்திருக்க மாட்டனோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அதான் கேள்வி. உங்கள மாதிரி தான் எல்லாருமே ஃபேன் பாய் ஃபேன் கேர்லா தான் இருக்காங்களாங்க எல்லாருமே? நிச்சயமா ஃபேன் கேர்ள் மொத்தமா அப்படிதான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா அப்படிதான் இருக்காங்க. எல்லாம் அந்த ஒரு ஹீரோ சென்ட்ரிக் அந்த ஒரு மைண்ட் செட்லயே போய் நேரலாம். நான் இன்னொரு அடிஷ்னல் ஒரு நம்பிக்கையோட சேர்ந்தேன், ஒருவேளை இவங்க யூத் அண்ட் பாலிடிக்ஸை கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு 20 வயதுல ஒரு பொண்ணு வந்துட்டு அரசியல் களத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது அதை டாமினேட் பண்ண மாட்டாங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க என்னையும் அரசியல் களத்துல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நான் போனேன். ஆனா அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே வந்துட்டு அது ஒரு கனவாவே போயிடுச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. ஒன்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்ப இருக்கிற ஆட்சி, சும்மா இவங்க சொன்னதை நம்பி நாமளும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியில்லைன்னு சொல்லுங்கிறத நாமளும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தாவேக்கா சொன்னது இங்க நிஜமாவே என்னதான் நடக்குது, என்ன நிறை குறைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போதுதான் வந்துட்டு நிறைய திட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல இருக்கிற மாணவர்கள் 12th முடிச்ச மாணவர்கள் என்ன பண்றது அப்படின்னு பாதை தெரியாம இருந்தவங்களை கைட் பண்ணி இந்த ஃபீல்டு உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும், இந்த ஃபீல்ட்ல நிறைய ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு ப்ராப்பரான பாத்வே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு 20 லட்சம் மாணவர்கள் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் படிக்கும் போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு போன பிள்ளைங்க, எங்களுக்கே அது அஃபோர்டபுளா இருக்காது. அப்போ எல்லாருக்கும் கனவு வரும் இல்லையா, எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கும் அந்த ஒரு கனவு இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
இன்டெலிஜென்ஸ் படிக்கணும். ஸோ எல்லாருக்குமே அந்த கனவு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் மாணவர்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு 8 லட்சம் மாணவர்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 47 லட்சம் மாணவர்கள் இப்போ வரைக்கும் நான் முதல்வன் திட்டத்தில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்கிற எல்லா ட்ரைனிங்குமே நான் முதல்வன் திட்டம் மூலியமா கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல புதுமை பெண் திட்டமாகட்டும், இல்ல காலை சிற்றுண்டி, முதல்வரோட காலை சிற்றுண்டி திட்டமாகட்டும், எல்லாத்துலயுமே மாணவர்கள் வந்து படிச்சா மட்டும் போதும், அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நாங்க அமைச்சு தரோம், உணவுனால எங்கேயும் நீங்க தடையாயிடக்கூடாது, இல்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால எங்கேயும் உங்க படிப்பு தடையாயிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா இனிஷியேட்டிவும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். ஸோ அது ஒருவேளை முன்னாடியே நான் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இன்டெப்தா பார்த்துருந்தேன்னா ஒருவேளை தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேனோ அப்படிங்கிறதான். இப்பயும் இந்த ஆட்சி நடந்ததுதான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போலயே, முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு போலயே. நிச்சயமா. சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கடந்த 50 ஆண்டுகளா இருக்கட்டும், இந்த விடுதலைக்கு பிறகான இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2 திராவிட கட்சிகளும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அடிப்படை மாற்றத்துக்கு, அடிப்படை சமூக மாற்றத்துக்கு நிறைய வித்துட்டு இருக்கிறாங்க. அது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததா இருக்கட்டும், முதல்ல இந்தியாவிலேயே முதல்லையா, இல்ல அடுத்து வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டுட்டே போகலாம். உழவர் சந்தை திட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிப்படை சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை பண்றேன் சமூக மாற்றத்துக்கு. அப்படின்னும் போது இதையெல்லாம் மதிப்பீடு பண்ணாம நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அது வந்து ஒரு ஜெனுவனான ஒரு விஷயம். நம்ம யாரையும் எதையும் மதிப்பிட்டு பார்க்கல, எல்லா கட்சியும் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்த்து மதிப்பிட்டு போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்களாங்க? வெளியில வர அந்த முனைப்புல இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க கிட்ட பேசுவாங்க இல்லையா, எங்களுக்குமே நாங்க தவறான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்ககிட்ட பேசுறாங்களா? நிச்சயமா நிறைய பெண்கள், நான் வெளியேறும் போதே நான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்லயே சொல்லியிருந்தேன், நிறைய பெண்கள் வந்துட்டு நான் இப்ப சொல்லிட்டு வெளியே வரேன், நிறைய பெண்கள் சொல்லாமே வந்துட்டு அவங்க அரசியல் பயணத்தை தாவே கலந்து குவிட் பண்ண நிறைய பெண்கள் இருக்காங்க. அரசியல் பயணத்தையே குவிட் பண்ணி நான் இப்ப இதை வெளியில வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கான ஒரு விளைவா தான் இந்த ஆபாசம், அவதூறு, மார்ஃபெல்லாம் கிடைக்குது. எப்படிங்க அந்த பெண்களும் இதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிறது, அது எப்படி முடியும்? சில பெண்கள்னால முடியும், சில பெண்கள்னால முடியாது. இது அதுல இருந்து இன்னும் தான் டவுன் ஆவாங்க. அப்படிங்கும்போது நிறைய பெண்கள், எனக்கு தெரிஞ்ச இளம் பெண்கள் ஒரு ஃபேன் கேர்லா, ஃபேன் பாயா மூவ் ஆன் ஆகி இவங்க பண்ற அந்த நிர்வாகிகள் பண்ணக்கூடிய ஒரு டாமினேஷனாலையும் மக்கள் பணி செய்ய தடுத்ததுனாலையும் நிறைய பெண்கள் அப்படியே அது மூவ் அவுட்டே ஆயிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறதால அது வெளியே தெரியுது, அவங்க தெரியல. அஃப்கோர்ஸ் நான் வெளியில சொன்னதுனால என்னோட விஷயங்கள், எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சுது. நான் என்னோட சுயமரியாதை இழந்தேன், மக்கள் பணி செய்ய முடியல அப்படிங்கிறத சொல்லியுமே தலைவர் அவர்கள் சேட்டலைட் சேனல்ஸை சொல்லியுமே தலைவர், தாவேகா தலைவர் தான் கட்சியில என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாரு. நான் அதுக்கப்புறம் நிச்சயமா சொல்றேன், ஒரு அழைப்பு ஒன்று எதிர்பார்த்தேன், இதுக்கு மேலே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கட்சிகள்லையுமே அந்த ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அதை அடுத்து நம்ம நடக்காம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், நீங்க வாங்க, உங்களோட மக்கள் பணியும் எங்க கட்சி மூலியமா தொடரணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு முழு விருப்பம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிச்ச எங்க அம்மாவுக்கு சில பல நிறைகள் குறைகளும் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நடுவுல வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு மேல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதை டேக்கிள் பண்ணிடுவாங்க, மறுபடியும் அவங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கழகத்துக்காக போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் நான் தாவேகால எதிர்பார்த்தேன். சரி, ஒரு வேளை நமக்கும் கூப்பிட்டே இனிமேல் இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவராகட்டும், பொதுச் செயலாளராகட்டும், அட்லீஸ்ட் மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் கூப்பிடுவாங்க. இப்ப வரைக்கும் அவங்க கூப்பிடவும் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு வைஷ்ணவி வெளியில போறாங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை, எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க தனிநபருக்காக ஒரு கட்சியினுடைய தலைமையை இறங்கி வந்து பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுலாம் உச்சம். நிறைய வைஷ்ணவிகள் வெளியேறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனாலதான் கேட்கறேன். அப்பயுமே கூட அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றம் மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. நீங்க எங்களை விட வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு அது விருப்பம் கிடையாது. ஆனா கட்சி வளருது, ஏன்னா கட்சி அப்படிங்கும் போது ஒரே கொள்கை சார்ந்த எல்லாருமே அந்த கொள்கைக்காகவும் அந்த கோலுக்காகவும் பயணிக்கிறவங்க ஒரே இயக்கத்துல இருந்து. அப்ப மாற்று கட்சியினர் யாராவது அங்க போய் சேரணும்னாக்கா அதற்கான வாய்ப்பும் சூழல் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்க உள்ள இருக்கிற கட்சியில இருந்து நான்லாம் தொடக்க கட்டமே என்னோட அரசியல் பயணம் தாவேக்காதான். என்னையே வந்துட்டு அவ்வளவு பெரிய டாமினேஷன் இருந்தது அப்படிங்கும் போது வேறு கட்சியில இருந்து போகும்போது இன்னும் டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான் நிறைய வேறு கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எங்க இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழால நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்களே, பாஜகல இருந்தும் சேர்ந்திருந்தாங்க, அதிமுகல இருந்தும் சேர்ந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய பேருக்கு இன்னும் பதவிகளே கொடுக்கல, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்களோட வாய்ஸ் அங்க எடுபிளே ஆகாது. அது மாவட்ட கழகமாகட்டும் தலைமை கழகமாகட்டும் எல்லாமே தாவேக்கால அப்படித்தான் இருக்கும். நாட்டு கட்சியில இருந்து வரவங்களை அரவணைக்க மாட்டாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போற சூழல் கிடையாது. நிச்சயமா அவங்க கட்சிக்காரங்களே அரவணைக்க மாட்டாங்க. அதுலயே 2 டீமா பிரிஞ்சிருக்கும். இப்போ கோவை மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநகர்னா மாநகர்ல 2
2 செட்டா பிரிஞ்சிருப்பாங்க. புறநகர் எடுத்தீங்கன்னா புறநகர்லயே 2 செட்டா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அங்கேயே தவிர உட்கட்சியிலே நிறைய உட்கட்சி பூசலே நிறைய இருக்கும். மக்கள் பணிக்கு யாருமே வரமாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. ஓகே. மக்கள் பணிக்கு வரவே மாட்டாங்க. இப்ப இந்த போஸ்டிங்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த சூழல் தான் இருக்கு. அந்த சூழல் தான் இருக்கு. போஸ்டிங்க்கே எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரியான காசு டிமாண்ட் இருந்தது. அப்படியா? இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இருக்கும்போது மாவட்டத்துல செயற்குழு உறுப்பினரா ஏதோ போடுறோம் அப்படிங்கிற மாரி ம். சொல்லியிருந்தாங்க. மகளிர் அணியில. ம். அதுக்கு என் ஒருத்திக்கிட்டயே 15,000 ஓ, கேட்டாங்களா? கேட்டாங்க. அதே இல்ல மாதிரி அது வந்துட்டு ஏதாவது சும்மா கட்சிக்கு கொடுக்குற நிதி மாதிரி கேட்டாங்களா, இல்ல நீங்க கட்சி கொடுக்கணும் கட்டாயம் கொடுக்கணும்ன்ற மாதிரி? அந்த அப்ளிகேஷன நாங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு வேணும் காசு அப்படின்னு. ஆளுக்கு ஓ, தகுந்த மாதிரியான அந்த பதில் வரும். மாவட்ட நிர்வாகி கேக்குறாரு உங்ககிட்ட, நீங்க நிர்வாகி. கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு அணிக்கே 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்கிட்ட 15,000 வாங்குறாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது. அத பார்ட் அமௌண்ட் அவர் எடுத்துப்பாரு, பார்ட் அமௌண்ட் தலைமைக்கு கொடுத்துருவாரு. தலைமையில எனக்கு யார் வாங்குறாங்கன்னு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் இங்கே போஸ்டிங்க்கே வந்துட்டு இவங்க காசு நிறைய வாங்குறாங்க. கேஸ்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு போஸ்டிங்ஸ் போடுறது, கேஸ்ட்டை வச்சு ஒருத்தங்களை வந்துட்டு மட்டம் தட்டுறது, அவங்களை டாமினேட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். அவங்க வச்சிருக்கிற கொள்கையே அடிப்படை கொள்கையே சமத்துவம், சமூக நீதி. ஆனா அதை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை களத்திலையும் ஃபாலோ பண்ண தலைவர் இருக்கு, அது தெரியுமா என்ன, இல்ல சும்மா மேடையில வந்துட்டு சமத்துவம் சமூக நீதி தான் எங்க அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கீழே அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரி, தலைவருக்கு இந்த புரிதல் இல்ல, பொதுச் செயலாளருக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? அவர் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அணுகுவாரா? நீங்க உங்க இஷ்யூ, நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ்? அவர் வந்துட்டு நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி மாவட்ட நிர்வாகிகள் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம் அப்படிங்க. நான் நிறைய தடவை தலைமை ஆஃபீஸ் போய் நிறைய தடவை வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது தடைப்படுது, மக்கள் பணி செய்ய முடியல, ஏதாவது ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா அதை வந்துட்டு வேண்டான்னு சொல்றாங்க, அதை ஏதாவது பார்த்து ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்றது, ஒரு தடவை என்னமோ நம்மளை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிடுவாரு. 2வது தடவை 3வது தடவை திருப்பியும் பவுன்ஸ் பண்ணி அந்த ஆள்கிட்டயே அனுப்புவாரு, மாவட்ட நிர்வாகிகள் கிட்டே அனுப்புவாரு. அவங்க மேலதான் பிரச்சனை, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்க அவங்க கிட்டே போய் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது அது எந்த வகையில நியாயம்? அப்படியே தான் இருக்கும். அவருக்கே வந்துட்டு அவரை விட யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸா இருப்பாரு. பொதுச் செயலாளர் அவர்கள், தாவேகாவோட பொதுச் செயலாளர். ஆக்சுவலா நீங்க தாவேகால பயணிக்கும் போதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கட்சிக்குள்ளார இருந்திருக்கும் இல்லையா? அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல வேறு சில ஆட்களா இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய பெயர்ல இயங்கக்கூடியவர்களா இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பி இருப்பாங்க இல்லையா? அங்க கூட இருந்து பாக்குறதுக்கு இப்ப தள்ளி வந்து பாக்குறதுக்கு என்ன மாற்றத்தை உணர்றீங்க நீங்க? கூட இருந்து பார்க்கும்போது வந்துட்டு அப்பயுமே உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்ததா, நம்ம தவறான இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா, தோணுச்சா? இந்த நிச்சயமா தோணுச்சு. நான் அந்த பிரஸ் மீட் கொடுக்குற வரைக்குமாவது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை தாவேகா தலைவருக்கு தெரியாம இந்த விஷயங்கள் நடக்குமோ, அவரோட கவனத்துக்கு இது போலியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன நடந்தது அப்படிங்கறது ஓப்பனா லெட் அவுட் பண்ணேன். அப்படி பண்ணியுமே கிட்டத்தட்ட நான் திமுக இணையறதுக்கு ஒரு மாத காலம் டைம் எடுத்துக்கிட்டேன், லெஷர் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டேன். எந்தவித அரசியல் கட்சியிலுமே இல்லாம நியூட்ரலான ஒரு ஆளா பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி எப்படிங்க ஒரு தலைவர் தான் கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வெளியில போறாங்க, இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாங்க, என்ன விஷயம்னு கூப்பிட்டு கூட தெரிஞ்சுக்கல அவரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்ப உங்களுக்கு எல்லாம் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எல்லாமே தெரியுது, கண்டும் காண மாதிரி விட்டுட்டு இருக்காரு. எல்லா நியூஸும் போதா? கண்டிப்பா போயிருக்கும் இல்லைங்க. எப்படிங்க போன் யூஸ் பண்றாரு, ட்விட்டர் பார்க்க மாட்டாரு, அறிக்கை வெளியிடுறாரு, சைன் போட்டு அறிக்கை வருது, டிவிகே விஜய் ஹெச்கியூன்னு சொல்லிட்டு அவரோட அபிஷியல் பேஜ்ல வெளியிடுறாங்க. அப்படிங்கும்போது ட்விட்டர் பேஜ் பார்க்க மாட்டாரு. அவர்தான் ஹேண்டில் பண்றாரான்னு தெரியாதுல்ல நமக்கு. ட்விட்டர் பேஜ் பார்க்கலனாலும் விட்டுங்க, சேட்டலைட் சேனல்ஸ் பார்க்க மாட்டாரு, நியூஸ் கேட்க மாட்டாரா? நியூஸ் சேனல் தான் வந்துட்டு ப்ராப்பரா இது பிரச்சனை அப்படின்னு அன்னைக்கு ஃபுல் தலைவர் இதெல்லாம் கட்டாயம் பண்ணணுமே அப்படின்றீங்களா? ஏங்க, ஒரு கட்சி தலைவர்னா கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியறவர் தானே தலைவர். அப்படி தெரிய முடியல, இல்ல தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நீங்க ஏன் கட்சி தலைவரா இருக்கீங்க? கட்சியை கலைச்சிட்டு நீங்க பாட்டு போக வேண்டியது, கட்சியை ஏன் தொடங்குறீங்க அப்படிங்கறதா என் கேள்வி திரு விஜய் அவர்கள் கிட்ட. மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன்.